ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை நீ விஷாகா சந்தோஷமான வாழ்க்கையில குறுக்க நின்ன, அப்புறம் நான் உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். என்னால அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்ல பாட்டிமா, நான் வாக்கு கொடுக்கறேன். நான் விஷாகாவோட கல்யாண வாழ்க்கையில கண்டிப்பா குறுக்க வர மாட்டேன். என்ன நம்புங்க. வந்துட்டா பெருசா வாக்கு கொடுக்க. வாடி வா, வாடி. அட அம்மா, என்ன செய்றீங்க? கையை விடுங்க. என்ன சொல்ற நீ? அவ பிடிவாதம் பிடிச்சா அப்படியே விட்டுடணுங்கிறியா? அம்மா, நான் தான் சொல்றேன்ல, அவ கையை விடுங்க. நீங்க போய் அப்படி உட்காருங்க. நான் அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசிட்டு வர்றேன். இல்லப்பா, நான் அம்மா, என்ன மன்னிச்சிடுக்குப்பா. என்னால நீங்க யாரும் தலை குனிய கூடாதுன்னு தான்ப்பா அப்படி செஞ்சேன். உங்களை மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்தணும்னு அப்படி செய்யலப்பா. போதுமா, போதும். அழாதம்மா. நீ பேசுறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உன்னை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வெளியில இருக்கிற எல்லாரும் உன்னை புரிஞ்சுப்பாங்கன்னு நீ நினைக்கிறியாமா? அதுக்காகவாது நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் ஆகணுமா? அம்மாடி, நீ இதே மாதிரி அழுதுகிட்டே இருந்தா உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? இப்ப நீ என்கிட்ட சொல்லு, நீ எதுக்காக இந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்க? உன் மனசுல அப்படி என்னதாமா கஷ்டம்? மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குப்பா. ஆனா அது எதுக்கும் விடை தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன். திடீர்னு இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இல்லைன்னா நான் உங்ககிட்ட முன்னாடியே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பேன். அப்பா, நீங்க எப்பவும் மனசாட்சியை கொண்டுட்டு யாராலையும் சந்தோஷமா வாழ முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க. யோசிச்சு பார்த்தப்ப இதுதான் சரியான வழின்னு பட்டது. அது என்ன வழிமா? நீ மனசார கண்ணனை புருஷனா ஏத்துக்கிட்டு எப்படி காலம் பூரா வாழ முடியுமா? மனசுக்குள்ள ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரோட பொய்யா வாழறதை விட தனியா வாழறதே நல்லதுப்பா. இல்லைன்னா என் வாழ்க்கை முழுக்க நான் அழுதுகிட்டே இருக்கணும். நான் எடுத்த இந்த முடிவு என்ன பாவம் செய்ய விடாம தடுத்துடும்பா. அதோட என்னால நீங்களும் பாவத்துக்கு ஆளாக வேண்டியிருக்காது. இத பாருமா, உன்னோட பக்திங்கிறது வேற. ஆனா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தா அந்த பாவத்துல இருந்து என்னால எப்படி மீள முடியும்? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. தயவு செஞ்சு அதை ஏத்துக்கங்க. நான் வாழ்க்கை முழுக்க இப்படியே தனியா இருந்துடுறேன்ப்பா. என்ன விட்டுடுங்க. நான் இதை எப்படிமா ஏத்துக்க முடியும்? என்னோட சந்தோஷம் தான் உங்க சந்தோஷம்னு நீங்க தானப்பா என்கிட்ட சொன்னீங்க. நான் மனசார சொல்றேன்ப்பா. நான் கண்ணனோட மனைவியா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா வாழுவேன். அது போதும் எனக்கு. நான் ஒரு சேவைக்கு மாதிரி இருந்து எல்லாருக்கும் சேவை செய்யறேன். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்க கட்டாயப்படுத்தினா உங்க விருப்பப்படியே நான் நடக்க தயாரா இருக்கேன்பா. நீ என் கூட வாமா. மண்டபத்துல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க.
நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கே தெரியாம இந்த தப்பு நடந்துருச்சு. உண்மையான அப்பாவா இருந்தா ஒரு பொண்ணோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இக்கட்டான சூழ்நிலையில இந்த கல்யாண சம்பந்தத்தை என்னால ஏத்துக்க முடியல. முதல் தடவையா என் பொண்ணு என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கா. அது முடியாதுன்னு சொல்ல என்னால முடியல. அவ தன்னோட சந்தோஷத்தை கேட்டிருக்கா. அவ தன்னோட பக்தியில அவ்வளோ தூரம் உறுதியா இருந்து அந்த கண்ணனையே தன்னோட கணவனா ஏத்துக்கிட்டு இருக்கா. அதனால நான் இந்த சபையில உங்க எல்லாரையும் சாட்சியா வச்சு வாக்கு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் அவளோட கல்யாணத்தை பத்தி நான் பேசவே மாட்டேன். எப்ப அவளா வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றாளோ அப்பதான் பண்ணி வைப்பேன். என்னை மன்னிச்சிடுங்க. என்னால உங்க எல்லாருக்கும் ஏற்பட்ட கஷ்டத்துக்கு நான் உண்மையிலேயே வருத்தப்படுறேன். ஒரு வகையில இதுவும் நல்லதுதான். கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே விஷயம் வெளியில தெரிய வந்தது. இல்லைன்னா எல்லாருக்கும் தேவையில்லாத பிரச்சனையாயிருக்கும். சம்பந்தி ஐயா, இப்ப கூட நான் இந்த உண்மையை புரிஞ்சிக்காம இருந்தா அதுக்கப்புறம் என் பொண்ணோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்காதவனா இருந்திருப்பேன். அதே மாதிரி உங்க எல்லாரையும் நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பாவம், நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து சிரமப்பட்டு வந்திருக்கீங்க. ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க சம்பந்தி? நம்ம 2 பேரும் இப்போ ஒரே குடும்பம் மாதிரி தானே. சமய சந்தர்ப்பம்னு ஏற்படும் போது வராம அப்புறம் நாங்க எப்போ வரப்போறோம்? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. ஒருவேளை கடவுளோட விருப்பம் இதுதானோ என்னவோ. அவரை மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். ராதே ராதே. ராதே ராதே ராதே. சம்பந்தி ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பம். விண்ணப்பெல்லாம் ஒண்ணு வேணாம், என்ன வேணும்னு கேளுங்க. சரி, நான் உங்ககிட்ட நேரடியாவே விஷயத்துக்கு வர்றேன். இன்னைக்கு சாயங்காலம் ஹோலி தினம் இல்லையா? நாளைக்கு ஹோலி வண்ணம் பூசுவாங்க. என்னோட பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இது முதல் ஹோலி இல்லையா? உங்க குடும்பத்தோட எல்லாரும் இன்னைக்கு இங்க தங்குனீங்கன்னா முதல் ஹோலி ரொம்ப ஆடம்பரமாவும் இருக்கும், எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி சம்பந்தி, உங்க இஷ்டம். அப்போ சாயங்காலம் ஹோலி பண்டிகை கொண்டாட எல்லாம் ஏற்பாடு செய்யட்டுமா? நினைச்சத நீ சாதிச்சிட்டல, இப்போ உனக்கு திருப்தி தானே? இதுக்கப்புறமும் நீ விஷாக்காவோட புருஷன் பின்னால சுத்தின அந்த கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டான். கண்ணா, நான் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தேன். நான் கல்யாணமானவன், அவரோட மனைவினா. நான் அவர் கூட பேசலனாலும் அவரோட சேர்ந்து வாழ முடியலனாலும் நான் அவரோட மனைவிங்கிறது தான் உண்மை. அவர்கிட்ட இருந்து நான் வேற எந்த உரிமையும் எடுத்துக்க விரும்பல. எனக்கு இது போதும். ஏன் மனசளவுல நான் அவரோட மனைவியா இருந்தா எனக்கு அது போதும் கண்ணா. இன்னைக்கு ஹோலி கொண்டாடும் போது என் மனசுல இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் பயத்தையும் அதுல போட்டுட போறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் என் மனசுல எப்பவும் இருக்கும். நான் தேவாவோட மனைவி. அது மட்டும் மாறவே மாறாது.
ஹோலி அப்போ நம்ம ஏன் இவ்ளோ கலர் பூசிக்கிறோம்? நம்ம மனசுல இருக்கிற ஆசையும் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையும் எந்த ஒரு காலத்திலையும் நிறைவேறாம போயிடக்கூடாது. எந்த துக்கத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரும். துக்கம் என்னைக்குமே நிலைக்காது. மனசு சந்தோஷமா இருக்கும். அதை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த கலர். சம்பந்தி, ஹோலி ஆரம்பிக்க நேரம் ஆயிடுச்சு, நீங்க வாங்க. இல்ல சாஸ்திரி, இந்த சுபகாரியத்தை நீங்க தான் உங்க கையால ஆரம்பிக்கணும். நான் தான் எல்லா வருஷமும் ஆரம்பிக்கிறேனே. இந்த வருஷம் நீங்க ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். வாங்க. இந்த நல்ல சந்தர்ப்பத்துல மாப்பிள்ளை தேவாவும் இங்க இருந்திருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ, பிஸியா இருக்கீங்களா? ஆமா. எப்ப வருவீங்க? நான் தான் சொன்னேன்ல என்னால வர முடியாதுன்னு. ஐசி, அது எனக்கு தெரியும். பாவம் பாட்டிமா தான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. சின்ன மருமகளே, தேவாக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுன்னு இப்ப அவங்க சொல்லி தான் நான் ஃபோன் பண்ணேன். வரலன்னு சொல்லிடவா? உங்களுக்கு தான் தெரியும்ல பாட்டிமா எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நாங்க வரேன். வரீங்களா? காலையில 10 மணிக்கு வரீங்களா? சரி, நான் சொல்லிடுறேன். ஓகே, பாய். பாய். எப்ப வரேன்னு சொன்னாருமா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்துடுறாராம். இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. நாளைக்கு காலையில மாப்பிள்ளை இங்க வந்த உடனே விஷாகாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் நாம மகா ஆரத்தி எடுத்துடலாம். அதே நேரத்துல என்னோட 2 பொண்ணுக்கும் ஒரே ஆரத்தி எடுத்துடலாம். தேவகி, நீ உள்ள போய் அதை எடுத்துட்டு வா. என்ன எடுத்துட்டு வர சொல்றீங்கப்பா? உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ட்ரெஸ். நாளைக்கு காலையில ஹோலியில உங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படணும். என்னோட அன்பான 2 பொண்ணுங்களையும் நான் வித்தியாசப்படுத்தி பார்க்க விரும்பல. இன்னைக்கு இந்த ஹோலி பூஜை இதோட முடிஞ்சிடுது. பூஜைக்கு பிரசாதமா நம்ம குழந்தைங்க எல்லாம் ஏதோ ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நாம எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷத்தை அனுபவிப்போம். வாங்க சம்பந்தி, வாங்க 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 வாங்க. ஹோலி வாழ்த்துக்கள் கண்ணா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த வருஷம் ஹோலி என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஹோலி கண்ணா. நான் ரொம்ப சுதந்திரமா இருக்கிறதா உணர்றேன் கண்ணா. இனிமே யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்த மாட்டாங்க. விஷாகாவை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ அங்க கண்டிப்பா சந்தோஷமா இருப்பா. விஷாகாவோட கண்ணுல என்னால அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியுது கண்ணா. அக்கா, எனக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த கொலுசை கொடுங்களேன். எந்த கொலுசு நந்து? திருவிழா அப்போ என்னோட காலைக்கு போட்டு விட்டீங்களே அந்த கொலுசு. இல்ல நந்து, என்னால அந்த கொலுசை கொடுக்க முடியாது. ஏக்கா அந்த கொலுசு தர மாட்டேங்கிறீங்க?
புரிஞ்சுக்கோ நந்து, என்னால அந்த கொலுசு கொடுக்க முடியாது. இல்ல எனக்கு வேணும். நந்து, எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். இந்தா. விளையாடிட்டு உங்ககிட்டயே திரும்ப கொடுத்துட்றேன். சரி, நீ போய் விளையாடு. பார்த்தல எப்படி தலுக்கு மினிக்கு நாடகம் பண்றான்னு. எல்லாரோட கவனத்தையும் தாம் பக்கம் திருப்பணும்னு முயற்சி பண்றான். நல்லதுக்கா வந்திருக்கா இவ. நம்ம குடும்பத்தையே குழி தோண்டி புதைக்காம விட மாட்டா. அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுமா. அந்த மாதிரி இருக்காது, இந்த மாதிரி இருக்காதுன்னா சொல்லாத. என் பையனே அவ பேச்ச கேட்டு பேசாம இருந்தால, அது போறாத உனக்கு? எதையும் யாருக்கிட்டையும் சொல்லாம இந்த திருடி இருக்கால, இவ விஷாகாவோட வாழ்க்கைய காலம் பூரா கொலைக்கிறதுக்குன்னே கூட இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. தேவா மாப்பிள்ளை இங்க வந்து சாப்பிடும்போது இவ கண்ணுல பட்டு தொலைச்சா என்ன செய்யறதுன்னே தெரியல. பயப்படாதீங்க பாட்டிமா, கண்டிப்பா நான் அவரை பார்க்க மாட்டேன். நான் அவர் கண்ணில் படவே மாட்டேன். இப்ப சொன்னல, அத செஞ்சு காமி. எங்கேயாவது போ, யாருக்கிட்டையும் பேசாத. அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத. ஒரு வழியா பஜனை எல்லாம் முடிஞ்சது. நாம போய் மகா ஆரத்திக்கு ஏற்பாடு பண்ணலாம் வாங்க. எல்லாரும் வந்தாச்சு இல்ல? தேவா தான் வரணும். வரலையா? வாசுவை இங்கதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததே. இதோ வாசு வந்துட்டானே. ஏ வாசு, எப்ப வந்த நீ? அது நான் இப்பதான் வந்தேன். அப்ப தேவா, தேவா எங்க? அட சொல்லுடா, தேவா எங்க? நான் வந்துட்டேம்மா. இதோ மாப்பிள்ள வந்துட்டாரு. வாங்க மாப்பிள்ள வாங்க. வணக்கம் மாமா. ஐம் சாரி, நான் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏன் வாசு, தேவா கூட வராம முன்னால வந்து எங்களை டென்ஷன் பண்ண? அந்த கடவுள் தான் தேவாவையும் சின்ன மருமகளையும் ஜோடியா இணைச்சிருக்கான். என்ன தேவா, என்ன பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. மறுபடியும் யாராவது வராங்களா? நான் மறுபடியும் அவளை பார்க்க முடியுமான்னு வந்தேன். அவ ஞாபகம் இன்னும் எனக்குள்ள இருக்கு.
அவளை இங்கதான் பார்த்தேன். மறுபடியும் பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னால உங்க கூட வர முடியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் தேவகி, ராதிகா எங்க காணோம்? அவ இந்த நேரத்துல இங்க இருக்கணும்ல? அவ அவ அம்மா வீட்ல இருக்கா. நாங்க எல்லாருமே இங்க வந்துட்டோம்ல. என்னம்மா அது, வீடுனா வேலை இருக்கதான் செய்யும். இந்த நேரமாவது இங்க வர வேண்டாமா அவ? வாசு, என்னம்மா? போ சாஸ்திரி வீட்டுக்கு போய் ராதிகாவை கூட்டு வா. வேண்டாம் விடுங்க, தேவையில்லாம வாசுவுக்கு எதுக்கு கஷ்டம்? ராதிகாவுக்கு இந்த இடத்துக்கெல்லாம் வந்தா நல்லாவே இருக்காது. ஆனா எங்களுக்கு அவ கூட இங்க வந்து இருந்தா நல்லா இருக்குமே. நீ போ வாசு, சீக்கிரமா போய் அவளை கூட்டிட்டு வாங்க. சரி சரி.